Welcome to Jai Photography Tamil YouTube channel. Last video Godox TT685 இந்த flash அப்புறம் X2 trigger Godoxல Nikonக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய இந்த trigger and flash பத்தி நம்ம unboxing வீடியோ பார்த்தோம். அதோட கண்டினியூஸா இது எப்படி sync பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். First இந்த கேமராவும் இந்த ஃபிளாஷும் இந்த ட்ரிகரும் நான் வாங்கும்போது எனக்கு சிங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதேமாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, இது எங்களுக்கு எப்படி சிங்க் பண்ணுறது தெரியவே இல்லை, எங்களுக்கு ட்ரிகர் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, நாங்கள் வாங்கிடுவோம், பட் ஆனால் எங்களுக்கு எப்படி சிங்க் பண்ணுறதுங்கிறது ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி கோடக்ஸில் V1 அந்த ரவுண்ட் ஃப்ளாஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த எப்படி சிங்க் பண்ணுறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கோடக்ஸ் ஃப்ளாஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக தான் இருக்கும். என்கிட்ட இருக்கிறது 685 மட்டும்தான் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் தான் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட அந்த V1 ஃப்ளாஷ் இல்லை, இருந்ததுன்னா நான் டெமோ பண்ணி காட்டிடுவேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளாஷையும் ட்ரிகரையும் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஃப்ளாஷில் நம்ம பேட்ரி போட்டிருக்கோம் சரிங்களா. பேட்ரி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 4 பேட்ரி இருக்கும். பேட்ரி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனிலூ பேட்ரி, ஓகேங்களா. ஸோ அதே பேட்ரி தான் நம்ம இந்த ட்ரிகருக்கும் யூஸ் பண்ணணும். இப்போது நம்ம ட்ரிகரில் பேட்ரி கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு 2 பேட்ரி போடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள், மாற்றி அட்டாச் பண்ணிடாதீங்க. ஓகே, ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டன் இருக்குது. இது வந்து பவர் பட்டன், இது ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டையுமே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆன் ஆயிரும். டிஸ்பிளே ஆன் ஆகிறது உங்களுக்கு லைட் தெரியல அப்படின்னா இந்த பல்ப் பட்டன், மெனு பட்டன் பக்கத்தில் பல்ப் பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஃபஸ்ட்டு இதை பற்றின ஓவரால் செட்டிங்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். இதை இப்போ நான் ஒரு மேனுவலாக சொல்லிடுறேனே. இந்த கோடக்ஸ் X2 ட்ரிகரில் மொத்தம் 5 சேனல்ஸ் இருக்குது, ABCDE அப்படின்னு 5 சேனல்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகிறதுக்கான ஒரு பட்டன். டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஃபயர் ஆகிறப்ப இந்த லைட் எரியும், ஆனால் இன்னும் ஃப்ளாஷ் ஆன் பண்ணலை. ஜஸ்ட் நான் சொல்கிறேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஒரு ரிசீவரோ அல்லது ஃப்ளாஷோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மோட் பட்டன், இது மெனு பட்டன், இது செட் பட்டன். இந்த 3 பட்டன் இருக்குது டிஸ்பிளே பக்கத்தில். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய டிஸ்பிளே தான், போதும் நம்ம பார்க்குற அளவுக்கு ஈஸியாக நல்லா புரியும். அதேமாதிரி மோட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். மெனு பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பல்ப் ஏரிய லைட் டிஸ்பிளே தெரியும். செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிரும், குரூப் எல்லாமே செலக்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேஜஸ் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு வீடியோ தெளிவாக இருக்குன்னு பார்க்குறேன். மொத்தம் 4 பேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சிங்க் பேஜ் இருக்குது, சிங்க் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து சிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஹச்என் கீழ் ஃப்ளாஷ் போட்டிருக்குல்ல, அது வந்து HSS ஃப்ளாஷ் புரியுது. அடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்ட்டு. பீப் சவுண்ட் வேணுமா வேணாமா, ஆன் ஆஃப் இருக்குது. ஜூம் ஃபோக்கல் லென்த்தோடைய டிஸ்டன்ஸ் இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேனுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இருக்கிற இடத்துல எந்த சேனல் அது ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இதை வந்து நம்ம உள்ளே போய் செட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுடைய இருக்கிற இடத்துல எந்த சேனல் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஒரு சிலர் யூஸ் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறையா காட்டும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். சேனல் வந்து இப்போ நான் 3ல் வச்சுருக்கேன். சேனல் வேணுன்னா நம்ம மாற்றிக்கலாம். இது ஐடி, அதே மாதிரி ஐடியும் மாற்றிக்கலாம். சேனல் ஐடி ரெண்டுமே ஈவனாக இருந்தால் தான் ஃப்ளாஷ் சிங்க் ஆகும். அடுத்து பிசி சிங்க்கு, நம்ம பிசியோட சிங்க் பண்ணியிருக்கோமா வேணாமா அப்படிங்கிறது கேட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். டிஸ்பிளே வந்து ஆன் ஆஃப் ஆன் கேட்குது. அடுத்து வந்து ஷூட்டு, சிங்கிள் பர்சனை ஷூட் பண்ணுவோம் இல்லை குரூப்பாக ஷூட் பண்ணணுமா இல்லை ஆப்லேருந்து நம்ம இதை யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்டது. டிஸ்டன்ஸு 1 to 100 மீட்டர், 0.30 மீட்டர். அப்போ 1 to 100 மீட்டர் அதுக்கு மேலே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது கம்மியாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. அடுத்து வந்து
ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட்டு செட் பண்ணுறோம்ல மேக்ஸிமம் வந்து 1 bar 256 வரைக்கும் இருக்குது. அதை செட் பண்ணிட்டோம்னா அது வரைக்கும் நம்ம சிங்க் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே போக போகிறது இல்லை. அடுத்து குரூப் 5, 3 2 இருக்குது. ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 3ல் இருக்கும். அதே மாதிரி ஏலேருந்து இ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 5ல் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு அட்வான்ஸாக செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு புரியும். இன்னும் நானே ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்க்குறதில்ல, ஜஸ்ட் இது வந்து எப்படி சிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மெனுவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். அடுத்து ஸ்டாண்ட் பை வந்து 60 செகண்ட். இப்போ ஸ்டாண்ட் பைனா 60 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளாஷ் ஸ்டாண்ட் பையில் இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே மட்டும் ஆஃப் ஆயிரும். பட் இது ஃப்ளாஷ் வந்து ட்ரிகர் வந்து ஆனில் தான் இருக்கும். லைட் வந்து 12 செகண்ட் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்கணும்னா ஆன்லேயே வச்சுக்கலாம். கண்டினியூஸாக ஆனில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வந்து நிறையா தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எல்சிடி வந்து +3 +2 இது வந்து பிரைட்னஸ் ஓட்டியை குறிக்கிறது. +3 வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படின்னா தான் வெயிலில் எல்லாம் வச்சு எடுக்கிறப்ப நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து மெனுவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம சிங்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ளாஷ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ மேனுவல் மோடில் இருக்குது. டிடிஎல் மோடு மாற்றணும்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து டிடிஎல் மோடு மாற்றுறதுக்காகவே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். 2வது தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து லைட் எரியும். ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனலு ஸ்லேவு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்க டீட்டெயில்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பிரைட்னஸ் வந்து வீடியோவில் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து எதில் இருக்குது அப்படின்னா 3ல் இருக்குது. கீழே ஒரு ஸ்க்ரோல் பட்டன் இருக்கும், இந்த கமாண்ட் டயல் இருக்குது இந்த இடத்துல, அதை வச்சு தான் நான் மாற்றுறேன். அது எப்படி மாற்றுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷை வந்து செட் பண்ணிட்டோம். என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் வந்து 3ல் வச்சுருக்கோம், குரூப் வந்து 7ல் வச்சுருக்கிறோம், மேனுவலில் வச்சுருக்கோம், சேனல் வந்து 3ல் வச்சுருக்கோம். அதே தான் இங்கேயும் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த ஃப்ளாஷ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேனல் 3ல் இருக்குது, குரூப் 7ல் இருக்குது, ஸ்லேவில் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா, மேனுவலையும் நம்ம மாற்றிக்கலாம், ஸ்லேவ்லையும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ளாஷை டச் பண்ணவே இல்லை. இங்கே இதை பவர் டெஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கேமராவில் ஃப்ளாஷ் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா? இப்போ நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, தெரியுதுங்களா? கேமரா மேலே ஃப்ளாஷ் ஃபயர் ஆகிறது தெரியுதா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து சிங்க் பண்ணணும். இதை வந்து எப்படி சிங்க் பண்ணுறது நிறைய பேர் கேட்டாங்க. மெயினாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, குரூப்பு சேனலு இதை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து குரூப் உங்களுக்கு இங்கே இருக்கிறத நம்ம செட் பண்ணிக்குவோம், சேனல் நம்ம செட் பண்ணிக்குவோம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ளாஷ் எடுத்துக்கோங்க. ஃப்ளாஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ITTL அப்படின்னு மாறும். நீங்கள் மேனுவலில் வச்சுக்கோங்க. மேனுவல் வச்சு தான் உங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ்லாம் வந்து உங்களால் மாற்ற முடியும். ஸோ இப்படி மாற்றுறது மூலியமாக தான் அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சட்டர் ஸ்பீடு 8000 வரைக்கும் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த சிங்க் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆன் ஆஃப் பட்டன் மேலே வந்து பார்த்திங்கன்னா மோட் மாத்திர பட்டன் இருக்கும். இதில் ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வரும், ITTL பாக்ஸ் வரும். இதில் போய் நீங்கள் மோடு சேஞ்ச் பண்ணணும். மோடு சேஞ்ச் பண்ணி மேனுவல்னால் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சற்று வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா RPT இருக்குது, ITTL இருக்குது. ITTLனால் நம்ம சிங்கிள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து காமனாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மேனுவலில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேனுவலில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து நம்ம இதிலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேமராவை நீங்கள் மாட்டியும் கூட சட்டர் ஸ்பீடு 8000 வரைக்கும் நீங்கள் கொண்டு போய்க்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ட்ரிகரையும் ஃப்ளாஷையும் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா சிங்க் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.